Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. நான் 11th வரைக்கும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தான். அந்த பியூசி போனேன்ல, அங்கே வந்து இங்கிலீஷ் மீடியம். அது வரைக்கும் அப்போ தமிழ் மீடியம் வாஷ் அவுட். எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயிலுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ தமிழில் மட்டும் பாஸ் பண்ணி என்ன பண்ணுறதுன்னா அதுக்கும் போகல. இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு கரஞ்சியா வந்து அப்போ பிளிட்ஸ்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். அதில் வந்து சினிமா காசிப்லாம் இருக்கும். ஸோ இந்த சினிமா காசிப்பை படித்து தான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டதே காசிப்பில் தான். பெண்மணி, ஒரு மூத்த பெண்மணி, ஒரு 35 வயசு இருக்கும். என்னப்பா 17 வயசு ஆகுது, இப்போவே பொண்ணுங்களோட சுற்றிக்கிட்டு இருக்கான். எங்கள் அம்மா, ஏன் உனக்கு ஆசையாக இருந்தால் நீயும் இப்போ பார்த்துக்க, அவன் ஆம்பளை அப்படின்ற அந்த அளவுக்கு எனக்கு வந்து வீட்டில் வந்து சுதந்திரம். அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். அப்போதான் டெல்லியில் வேலை கிடைச்சிது. அது வந்து டெல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலை. ஸோ டெல்லியிலேயே சிவில் சப்ளைஸ், அந்த சிவில் சப்ளைஸ்னால் அந்த ரேஷன் கார்டு கொடுக்கும். அங்கே தாதா மாதிரி. அதனால என்ன ஆகுதுன்னா, எனக்கு எழுதுறதுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். எனக்கு வந்து சிபிஐயில் கொடுக்குறேன்னாங்க. நான் பெரிய வணக்கத்தை போட்டுட்டு, நம்மளே லெஃப்டிஸ்ட்டு, நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு, முதல் நாவல் இல்லையா, எக்ஸிஸ்டென்ஷியலிசம் ஃபேன்சி பண்ணியணும்னு ஒரு நாவல், எல்லாருமே சக எழுத்தாளர்கள் திட்டினாங்க. அது வந்து இலக்கியமே இல்லை. ஏன்னா அவங்க அது வரைக்கும் அந்த மாதிரி படித்ததே இல்லை. எனக்கு தைரியம் இருந்துச்சு, ஏன்னா நான் நிறைய படிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனாலும் ஒரு சில பேர் வந்து அதை ரொம்ப பாராட்டவும் செஞ்சாங்க. ஒரு சில பேர், அவங்கெல்லாம் யாருன்னா ரொம்ப எலீட்டாக இருந்தாங்க. ட்ரினிட்டி மகல்ல 3 முக்கியமான நபர்கள், இப்போது அது 2 முக்கியமான நபர்களா ஜெயமோகனும் நானும். பேரும் சொல்லி எல்லாருக்கும் தெரியுது. கண்டிப்பா சார். அவர் ஒரு துருவம், நான் ஒரு துருவம். அப்போ 3 துருவமா இருந்தப்ப யாராரு? அது எஸ் ராமகிருஷ்ணன் இருந்தாரு. அப்போ உயிர்மையில 3 பேரும் தீவிரமா இயங்கிட்டு இருந்தோம். மனசம்பாதிக்கு தான் கொள்கை இன்னைக்கு. சரி, சந்தோஷமா இருக்கியாடானா அதுவும் இல்லை. 35 வயசுல சைக்கியாட்ரிஸ்ட் தேடி ஓடிட்டு. நான் இப்போ பேசலாம், ஏதோ பழமைவாதி மாதிரி இருக்கும். நடக்கிறது அதுதான். இப்போ தெருவில் ஒவ்வொரு தெருவுலையும் 4 மெடிக்கல் ஷாப் இருக்கு. இன்னும் 10 வருஷத்துல 4 சைக்கியாட்ரிஸ்ட் உட்காந்துருக்கோம். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இன்றைய இளைஞர்கள் இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்கெல்லாம் இலக்கியமே படிக்கிறது. சார் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் அது எங்க சார்? எப்படி? ஸ்கூலில் வந்து நாகூரில் தான் படித்தேன். அப்போ வந்து 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க. +2 வந்து அப்போ வந்து ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ்னு பியூசி, அந்த பியூசி, அந்த டிகிரிக்கு முன்னாடி. நான் 11th வரைக்கும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தான். அந்த மாதிரி தான் இருந்தேன். அந்த பியூசி போனேன்ல, அங்கே வந்து இங்கிலீஷ் மீடியம். அது வரைக்கும் அப்போ தமிழ் மீடியம். அப்போ இங்கிலீஷ் மீடியம்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. அந்த அளவு ஒரு கிராமமான சின்ன ஊர் தானே. இதில் என்ன பிரச்சனைன்னா, இந்தியா மாதிரி இன்னும் 2-3 நாடு இருக்குது. இங்கே வந்து நீங்கள் பாருங்கள், 1ஆம் கிளாஸ்லேருந்து 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டெய்லி ஒரு கிளாஸ் இங்கிலீஷ். எத்தனை மணி நேரம் கற்றுக் கொடுக்குறாங்க. பியூசியில் போய் உட்காடுறேன், இங்கிலீஷ் மீடியம் நடத்துகிறாரு. ஃபிசிக்ஸில் ஒன்றுமே புரியல, எல்லாம் இங்கிலீஷில் நடத்துகிறாரு. ஆமாம், லெட்டஸ் கன்சிடருங்கிறாரு. லெட்டுக்கு அர்த்தம் புரியல, கன்சிடருக்கு அர்த்தம் புரியல, அஸ்ஸுக்கு மட்டும் அர்த்தம் புரியுது. என்னடா இது, 11 வருஷம் இங்கிலீஷ் பாடம் நடத்திட்டு. அப்போ ஆனால் நீங்கள் வந்து ஸ்பானிஷ் இன்ஸ்டியூட்டில் சேர்த்து பாருங்களேன், 6 மாதத்தில் உங்களுக்கு ஸ்பானிஷை பேச கற்றுக் கொடுத்துருவான். ஒரு 4 கிளாஸ் முடிஞ்சதுமே மை டவுன்னு நீ எஸ்ஸே எழுதுங்க. நான் போய் போர்டில் தப்பாக எழுதினாலும் அவன் திருத்துறான். அப்போ 5ஆவது கிளாஸு 6ஆவது கிளாஸில் பேச ஆரம்பிக்கும், கான்வர்ஸ் பண்ணணும். ஸ்பானிஷ்காரன் கற்றுக் கொடுக்குறான். ஃப்ரெஞ்சு இன்ஸ்டியூட்டும் அப்படி தான். ஆனால் நம்ம ஊரில் இங்கிலீஷ் வந்து அப்படி ஒரு படாத பாடுபடுது. 11 வருஷம். அப்போ போனால் ஒன்றுமே புரியல. இவ்வளோ தண்டி புத்தகத்தை இங்கிலீஷில் படிக்கணும்னா எப்படி படிக்கிறது? வாஷ் அவுட். எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயிலுன்னு தெரிஞ்சு போச்சு, ஒன்றுமே புரியல. அப்போ தமிழில் மட்டும் பாஸ் பண்ணி என்ன பண்ணுறதுன்னா அதுக்கும் போகல. அதில் போய் ஒப்பாத்திட்டு வந்துட்டேன், எல்லாம் ஃபுல்லாக ஃபெயில். ஊரே மிரண்டுருச்சு. ஏன்னா நான் வந்து ஊரில் படிக்கிற பையன். எப்படி படிக்கிற பையன்னு பேர், மார்க் மட்டும் இல்லை. இப்போ வந்து ஒரு கட்டுரை போட்டி நடக்கும், அதில் நான் தான் ஃபஸ்ட்டு. அந்த மெடலையோ ஏதோ ஒரு பரிசு பொருளையோ வாங்கிட்டு இப்படி வந்துக்கிட்டே இருப்பேன். பேச்சு போட்டி அறிவழகன் முதல் பரிசுமா, அந்த இதை அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது திரும்ப ஓடுவேன். அப்படி எல்லாம் சிரிப்பாங்க. இப்படி எல்லாத்துலேயும் முதல் பரிசு 2ஆம் பரிசுன்னு. அப்போ ஒருத்தர் எங்கள் தமிழ் வார்த்தை, இங்கே நில்லுடா நீ, மேடையில் நின்றுக்க அப்படின்னு. அந்த அளவுக்கு பரிசெல்லாம் வாங்கி படிக்கிற பையனாக இருந்துட்டு அங்கே போய் வாஷ் அவுட்டுன்னு ஊரே பயந்துருச்சு. அப்புறம் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இந்த கரஞ்சியா வந்து அப்போ பிளிட்ஸ்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார்.
அதில் வந்து சினிமா காசிப்லாம் இருக்கும். ஸோ இந்த சினிமா காசிப்பை படித்து தான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டதே காசிப்பில் தான். காசிப்பில் தான் அதெல்லாம் கற்றுக்கிட்டு. ஏன்னா ரொம்ப தீவிரமான மெட்டீரியலை வந்து படிக்கிறது போது உங்களுக்கு மொழி வந்து இப்போ கூட தமிழ் தெரியாத ஆட்கள், மலையாளிஸோ வெளிநாட்டுக்காரங்களோ தமிழ் கற்றுக்கிறதுக்கு வந்து தினத்தந்தி, தினமலர் இதெல்லாம் வந்து படித்து தான் அவங்க கற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து கரஞ்சியாவோட பிளிட்ஸு, அப்புறம் பாபுராவ் பட்டேலோட மதர் இண்டியான்னு அதில் கேள்வி பதிலாம் சுவாரஸ்யமாக எழுதுவார். அதுக்கப்புறம் ஹிந்து எடிட்டோரியல், அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டேன். அப்புறம் ஷேக்ஸ்பியர் அது இதுன்னு படித்து அதுக்குள்ளே இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால இந்த மீதி சப்ஜெக்டு தமிழ் எல்லாத்தையும் ஒரு வருஷத்து பியூசியை 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு அப்புறம் படிக்கிற பையன்னு சொல்லி அந்த இமேஜ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் சேர்த்து விட்டாங்க. அதில் பார்த்தா எனக்கு ஃபிசிக்ஸுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. அது 3 வருஷமும் நான் லைப்ரரியிலே தான் கிடந்து லிட்ரேச்சர் தான் படித்தேன், பரீட்சைக்கே போகல. ஆனால் மண்டை பூரா நாலெட்ஜாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து ஐஏஎஸ் எழுதியிருந்தால் கூட பாஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு டிகிரி இருந்தால் ஐஏஎஸ் எழுதலாம் அப்படிங்கிறதே தெரியாது. இல்லைன்னா அப்போ நான் பாஸ் பண்ணிவிட்டு அதை எழுதியிருப்பேன், சிவில் சர்வீஸ் எழுதியிருப்பேன். அதனால் நம்ம டிகிரி இல்லை. அப்போ அந்த விஷயமும் எனக்கு தெரியாது. அது தெரிய வந்து ரொம்ப காலம் கழிச்சு தான். அப்புறம் நான் அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அது இதெல்லாம் எழுதின உடனே பாஸ். ஏன்னா நான் அதை விடலாம் பயங்கர குவாலிஃபைடாக இருந்தேன். அதனால் உடனே கவர்மெண்ட் ஜாபு டெல்லி ஓடிட்டேன். ஓகே, என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அங்கே டெல்லியில் முதல்ல வந்து இங்கே டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதை எழுதி இங்கே தான் கீழ்ப்பாக்கில் வந்து ஐஜி ஆஃப் பிரிசன்ஸில் வேலை, கிளார்க் வேலை. அது வந்து ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. அது பிரிசன்னா இது பிரிசன் மாதிரியே இருந்துச்சு. நம்மளை போட்டு சனிக்கிழமை வா, ஞாயிற்றுக்கிழமை வான்னு, அப்போல்லாம் 6 டே வீக்கு. அதனால் ஒரு நாள் தான் லீவ் இருக்கும், சண்டேயும் வர சொல்லிடுவார். அண்ணாசாமின்னு ஒரு சூப்பரண்ட் இருந்தார், அவர் சண்டேயும் வா அப்படிம்பார். அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் டெல்லியில் வேலை கிடச்சிது. அது வந்து டெல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலை. எனக்கு கொஞ்சம் ஹிந்தியும் தெரியுங்கிறதுனால நான் வந்து அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எழுதியிருந்தேன். ஸோ டெல்லியிலேயே சிவில் சப்ளைஸ், அந்த சிவில் சப்ளைஸ்னால் அந்த ரேஷன் கார்டு கொடுக்குது. அங்கே தாதா மாதிரி, அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கே நான் ஸ்டெனோவாக ஜாயின் பண்ணேன். ஏதாவது டிக்டேட் பண்ணுவார் பாஸ், நான் டைப் பண்ணி கொடுப்பேன். கொடுத்ததும் அதுவே அவருக்கு வந்து ஏதோ அவரோட சொந்த வேலையை பண்ணிட்ட மாதிரி சந்தோஷப்படுவார். சாயந்தரம் வரையா பியர் சாப்பிட்லாம் பாரு. அந்த அளவுக்கு அங்கே வந்து அப்படியே அவுத்து விட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஃப்ரீடம்னா அவ்வளோ ஃப்ரீடம். அப்புறம் அப்போ வந்து ஆதார் கார்டு அது இது எதுவுமே கிடையாது. ஐடின்னா உங்களுக்கு வந்து இது மட்டும்தான், ரேஷன் கார்டு மட்டும்தான், இல்லைன்னா பாஸ்போர்ட் எல்லார்ட்டையும் இருக்காது. ஸோ உங்களுக்கு எதுக்காவது தேவை, ரெக்கார்டு தேவைன்னா ரேஷன் கார்டு தான் ஆதார் கார்டு மாதிரி இருந்ததுனால ரேஷன் கார்டுக்கு ரொம்ப பிரச்சனை. நான் வந்து அப்படியே அள்ளி வீசிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா கையெழுத்து போட்டால் நான் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்குவேன், அவர் கையெழுத்து போட்டாருன்னா அவர் ரேஷன் கார்டு. அது மாதிரி எல்லாருக்கும் ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்து ஒரு தாதா மாதிரி இருந்தேன். இப்போ எல்லாரும் வணக்கம் வைப்பாங்க. ஆமாம், ரொம்ப ஹோம் மினிஸ்ட்ரியில், சிபிஐயில் எல்லாருக்குமே வாங்கி கொடுத்தேன். சிபிஐ காரங்களுக்கு கூட ரேஷன் கார்டு கிடைக்காது, அந்த மாதிரி இருந்தது. நான் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்ததுன்னா அப்படியே ஒரு நல்லா இருந்தது. அதனால ஆஃபீஸில் வந்து எல்லாம் துட்டு சமாச்சாரம்ல ரொம்ப வெட் டிபார்ட்மெண்ட்டு. நமக்கு அப்போ கலைஞனுங்கிறதுனால துட்டாவது பண்டாவதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கிறோம். அதனால் நான் ஆஃபீஸ் போகலன்னா என்னோடய ஷேர் இன்னொருத்தர் எடுத்துக்குவார், சரியா? அதனால் நான் வந்து நேராக லைப்ரரி, நம்ம காலேஜ்லேயும் லைப்ரரி தான், ஆஃபீஸில் லைப்ரரி. சம்பளம் வாங்குற அன்னைக்கு மட்டும் போய் சம்பளத்தை வாங்கிட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிடுவேன். மற்ற நாள் ஃபுல்லாக லைப்ரரியில் தான் இருக்கும், 28 நாளும். ஸோ இப்படி வந்து படிப்பு எழுத்து. எவ்வளோ நாள் சார் அங்கே இருந்தோம்? 10 வருஷம் இருந்தேன். 10 வருஷம். 1978 88, 89 வரைக்கும் இருந்தேன் ஒரே டிபார்ட்மெண்ட்டில். கல்யாணம் அதெல்லாம் எப்போ நடந்தது? அப்போ ஒரு கல்யாணம் நடந்துச்சு 82 என்னமோ. இட் வாஸ் லைக் லிவிங் டுகெதர். ஓகே. அப்புறம் அது ஒரு 10 வருஷத்தில் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. டெல்லியில் இங்கே வந்துட்டேன். ஓகே, இங்கே வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆனது அங்கே கல்யாணம்னு ஆகலை, அதான் லிவிங் டுகெதர்.
அது வந்து அப்புறம் இங்கே வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு, செப்பரேட்டட். அப்புறம் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு இருந்தேன். ஒரு 5 வருஷம் தனியாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பெண்ணோட ஒரு லவ் அது இதுன்னு, அதுக்கப்புறம் அந்த முடிவை மாற்றிக்கிட்டு கல்யாணம் பண்ணேன். அது ஒரு 30 வருஷம் ஆச்சு. அது நல்லா பீஸ்ஃபுல்லாக. வீட்டில எல்லாம் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்? ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு படிக்கிறோம், நல்லா படிச்சு சிவில் சர்வீஸ் எழுதலாம் அப்படின்ற அந்த அளவுக்கு. அப்போ அதுதான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் போகாத, இங்கெல்லாம் பண்ணாத. இல்லை, நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கும் போது எனக்கு வந்து வயசு 40, 2வது கல்யாணம். ஓகே. அப்போ வந்து நான் வந்து 2-3 விஷயம் தான் சொன்னேன். நான் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகியிருக்கேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பயமாக இருக்குது, அதனால் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த வாகனமும் ஓட்ட தெரியாது. நம்ம வந்து பஸ்ஸுலையோ ஆட்டோலையோ தான் போக வேண்டியிருக்கும். ஏன்னா இங்கே வந்து சென்னை சிட்டியில் பைக் இல்லைன்னா யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. பைக் ஓட்ட தெரியணும். எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. 1. 2வது, இந்திய பெண்கள் அத்தனை பேருக்கும் பிடிக்காத ஒரு சமாச்சாரம் தான் நான் செய்கிறேன், குடிப்பேன். நீ இன்னைக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு 10 வருஷம் கழிச்சு குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் நல்ல முடியாது. எனக்கு அது வந்து ஒரு உணவு மாதிரி. என்னோட இப்போ நான் கலாச்சார இதில் வந்து எனக்கு அது சாதாரணமாக, நான் வந்து ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டேன். இது வந்து 2வது பிளாக், கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்குது. 3வது, நீ வந்து பிராமின், அதுலேயும் ஐயங்காரு. நான் எனக்கு மாமிசம் இல்லாமல் சாப்பிடவே முடியாது. நான் ஒன்றை சமைச்சு கொடுக்க மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஆனால் நான் சமைச்சிக்குவேன், வெளியிலேருந்து வாங்கிக்குவேன். ஸோ இந்த 3 பிளாக் இருக்குமா அப்படின்னதும், நீங்கள் குடிச்சுக்குங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பைக்கும் வேண்டாம், நான் ஓட்டுவேன். 3வது, மாமிசம் தானே, நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்ட்டா. ஓகே, அது இன்னைய வரைக்கும் தொடருது. மற்றபடி ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை. இல்லை, நீங்கள் எழுதுறீங்க, இலக்கியம்னு போறீங்க, எனக்கு அது வந்து ஒரு பிளெஸிங் தான் சொல்லுவேன். அந்த ஃபேமிலி அவங்களாம் திட்ட மாட்டாங்க? இல்லை, என்னை வந்து அம்மா அப்பாலாம் திட்டினதே இல்லை. ஏன்னா நிறைய பேரோட பார்க்குறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் குடிக்கிறது இல்லை. அவனு எல்லாம் சொல்கிற ஒரே காரணம், அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து அம்மாவை அடிப்பார், நான் தான் இவருங்கிறேன். அவனுங்கெல்லாம் வந்து அவன் சொல்லுவான், இன்னும் கெட்ட வார்த்தையில தான் திட்டுவான், அம்மாவை அடிப்பார், அதனால நான் பிடிக்கிறது இல்லை அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் இருக்கான். எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு கடவுளோட அவதாரம் மாதிரி. ஏன்னா அவங்க என்ன வந்து ஒரு ஜீனியஸ்ன்னு நினச்சாங்க. அதனால் என்னைக்கும் ஒரு சுடுசொல் கூட சொன்னதில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 17 வயசில் அம்மா கிட்ட புகார் வருது. ஒரு பெண்மணி, ஒரு மூத்த பெண்மணி, ஒரு 35 வயசு இருக்கும். என்ன, எனக்கு வீட்டில் பேர் வந்து ரவி. என்னப்பா 17 வயசு ஆகுது, இப்போவே பொண்ணுங்களோட சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. எங்கள் அம்மா, ஏன் உனக்கு ஆசையாக இருந்தால் நீயும் இப்போ பார்த்துக்க, அவன் ஆம்பளை அப்படின்ற அந்த அளவுக்கு எனக்கு வந்து வீட்டில் வந்து சுதந்திரம். ஏன்னா அவ்வளவு நல்ல பேர், அவ்வளவு நல்ல படிப்பு. ஸோ வேலைக்கு வேற போயிட்டோம். டிஎன்பிஎஸ்ல எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே யாரும் பாஸ் பண்ணதில்லை, டெல்லியும் போயாச்சு. ஸோ அது படிக்கிற பசங்க. அப்புறம் இன்னொன்று வந்து எப்போவும் லைப்ரரியிலே உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன், பசங்களோட விளையாண்டதே இல்லை. அதனால தான் எனக்கு சைக்கிளும் ஓட்ட தெரியாமல் போச்சு. 24 மணி நேரம், அதாவது லைப்ரரி மூடுற நேரத்துக்கு தான் வீட்டுக்கு போவேன். அங்கேயும் போய் இப்போ என்னை பற்றி யாராவது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துகிட்டு இருக்காரு, அதில் என் தங்கைக்கிட்டையும் போய் எடுத்தேன். அப்போ என் தங்கச்சி சொல்லுது, நைட்டு நாங்கள் 11 மணிக்கு படுக்க போவோம் அம்மா நான்லாம், அப்போவும் அண்ணன் வந்து இந்த சிமினி விளக்கில் படிச்சுட்டு இருப்பாங்க, நாங்கள் ஒரு 5 மணிக்கு எழுந்துக்குவோம், அப்போவும் படிச்சுட்டு இருப்பாங்க. அது சொல்லி தான் எனக்கே ஞாபகம் வருது. ஆனால் இது ஞாபகம் இருக்குது, சிம்னி விளக்கில் படிக்கும்போது தூக்கம் வந்ததுன்னா அந்த தலைமுடி கருகிடும், ஒரே நாரும். தலைமுடி கருகுச்சுன்னா பொணம் நாடுற மாதிரி நாரும். அப்போ முழிச்சுக்குவேன். அதனால அம்மா என்ன பண்ணாங்க, வேணாண்டா சிம்னி விளக்கு ரொம்ப கஷ்டப்படுற, ஹரிக்கேன் லைட் வச்சுக்க. அந்த ஹரிக்கேன் லைட்டில் மண்ணெண்ணெய் அதிகமாகும், மண்ணெண்ணெய்க்கு காசு இருக்காது. அதனால் எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக காசு சேர்த்து இந்த ஹரிக்கேன் லைட், 2 வித்தியாசம் புரியுது இல்லை? சிம்னி விளக்குனா ஒரு மாதிரி, ஆமாம், ஹரிக்கேன் லைட் இப்படி லாந்தர் விளக்குமா, அந்த மாதிரி. அப்படி எங்கள் அம்மா அப்பாவில் எந்த பிரச்சனையும் இல்லை. கல்யாணம் ஆகி இந்த 2வது மனைவி, இப்போ அவங்க வந்து எப்படின்னா அதுதான் பிளெஸ்ஸிங். நாங்கள் இது வரைக்கும் ஹோட்டலுக்கே போனதில்லை,
சினிமாவே பார்த்ததில்ல. பீச்சு பக்கத்தில் தான், அப்படி கல் எடுத்தால் பீச்சில் விழும், கடலில் விழும், அந்த இடத்துல தான் இருக்கும், லைட் ஹவுஸ் கிட்ட. பீச்சுக்கே போனதில்லை. ஏன்னா அவளுக்கு வீட்டை விட்டு வெளியில் போகிறதே பிடிக்காது. வீட்டிலே இருக்கணும், நானும் கூட இருக்கணும், அவ்வளோதான். நான் போனால் மட்டும்தான் மூட் அவுட் ஆகும். வெளியில் போனால் எங்கேயுமே போனதில்லை. ஒரே ஒரு தடவை பீச்சுக்கு போனேன், 2 பேரும். ஏதோ சூயிங் எம்மை சாப்பிட்டு தொண்டையில் அடைச்சிக்கிச்சு. போய் உட்காந்ததுமே உடனே டாக்டர்கிட்ட போயிட்டோம். ஆடாடா, நம்ம ஒரு தடவை வந்தோம், ஒரு தடவை இந்த மாதிரி ஆயிடுச்சு போச்சு. அப்புறம் ஒரே ஒரு சினிமா தான் பார்த்துருக்கோம். அது கூட அவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலிஸ்ட்டு. இந்த பாபாங்கிற பேருக்காக ரஜினிகாந்த் படத்தை போய் பார்த்தோம். என்கிட்ட சொன்னால், இந்த மாதிரி ரஜினியை வந்து நிறைய படம் எடுக்க சொல்லுப்பாருன்னு. ஏன் போண்டி ஆகிறதுக்கா அப்படின்னு. இது மாதிரி ஒரு படம், ஒரு தடவை பீச்சு, இப்படி வந்து ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி. அதனால என்ன ஆகுதுன்னா, எனக்கு எழுதுறதுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். சார், டெல்லி போனீங்க, அங்கே ஒரு 10 வருஷம் இருக்கு. 10 வருஷம் அங்கே ஒரு லைஃப்பும் அமையுது. ஆமாம். ஏன் அப்புறம் விட்டுட்டு வந்தீங்க? என்னோட எக்ஸ் ஒய்ஃப் வந்து இங்கே டெல்லி இது மெட்ராஸ்க்கு வரணும்னு சொன்னாங்க, கம்பல் பண்ணாங்க. அதனால இங்கே ஓகே, அதனால வர முடியாச்சு. ஸோ அவங்களுக்காக தான் டெல்லி வேலையை விட்டுட்டு சென்னை வரீங்க? ஆமாம், வேலையை விடலை, ஒரு டிரான்ஸ்ஃபர். ஏன்னா டெல்லியில் வேலை பார்த்தா மட்டும் உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த ஊருக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஓகே. எனக்கு வந்து சிபிஐயில் கொடுக்குறேன்னாங்க. நான் பெரிய வணக்கத்தை போட்டுட்டு, நம்மளே லெஃப்டிஸ்ட்டு, நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு வேற வந்து இன்கம் டேக்ஸில் வேக்கன்சி இருந்தது. ஆனால் இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு வெட் டிபார்ட்மெண்ட்டு. அங்கே வந்து வெளி டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுக்க மாட்டாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்லேயே வெளியூர்லேருந்து வர்றவங்க தான் அவங்க வேலை பண்ணுவாங்க. இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ட்ரை டிபார்ட்மெண்ட், சேவை தான். அங்கே ஏன்னா ஒரு போஸ்ட் கார்டு போட்டால் அது காஷ்மீரில் போய் சேரும், 10 காசு அந்த போஸ்ட் கார்டு. அதனால அதில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அதில் நான் வந்துட்டேன், அங்கேருந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டேன். சார், இப்போ மொதல் புக்கு வந்துருச்சு, அதை படிச்சுட்டு என்ன எல்லாரும் சொன்னாங்க? நண்பர்கள்லாம் படித்தாங்களா? மற்றவர்கள்லாம் என்ன சொன்னாங்க? அந்த புத்தகத்துக்கு வரவேற்பு எப்படி இருந்துச்சு வெளியிட்டதுக்கப்புறம்? வெளியிட்டதுக்கப்புறம் அது முதல் நாவல் இல்லையா, எக்ஸிஸ்டென்ஷியலிசம் ஃபேன்சி பண்ணியணும்னு ஒரு நாவல். அப்போ நான் வந்து டெல்லியில் இருக்கேன். எல்லாருமே சக எழுத்தாளர்கள் திட்டினாங்க, அது வந்து இலக்கியமே இல்லை. ஏன்னா அவங்க அது வரைக்கும் அந்த மாதிரி படித்ததே இல்லை, இது இலக்கியமே இல்லை. அது ஒன்று. எனக்கு தைரியம் இருந்துச்சு, ஏன்னா நான் நிறைய படிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனாலும் ஒரு சில பேர் வந்து அதை ரொம்ப பாராட்டவும் செஞ்சாங்க. ஒரு சில பேர், அவங்கெல்லாம் யாருன்னா ரொம்ப எலீட்டாக இருந்தாங்க. உதாரணமாக காஞ்சிபுரத்தில் கலெக்டராக இருந்த இறையன்பு, நல்லி குப்புசாமி செட்டியார், தினமலர் ரமேஷ், தினமலர் பார்ட்னர் இருக்கார்ல ரமேஷ், இப்படி சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இப்படி வந்து ஒரு எலீட்டாக இருக்கிறவங்க, மேட்டுக்குடியில் இருக்கிறவங்க, ஒரு இன்டலெக்சுவல்ஸ், எலீட்ஸ், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ எனக்கு எடுப்புலேயே வந்து இந்த மேல்தட்டு வர்க்கத்தோட தான் நட்பு. போகிறதே வந்து என்ன, ஜகுவார் காரு, நம்ம வீட்டில் வந்து அரிசி இருக்காது. ஆனால் அந்த பாரதி மாதிரி தான். பாரதி வந்து போலீஸ் கமிஷனரோட உட்காந்து வேதங்களை பற்றி இதிகாசங்கள், மற்றபடி இதெல்லாம் வந்து இந்த பேர் என்ன, 4 வேதத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. வீட்டுக்கு வந்தால் அரிசி இருக்காது, போலீஸ் கமிஷனரோட. அப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார், வீட்டுக்கு வந்தால் அரிசி இருக்காது. அவரை யாரும் சமூகம் கவனிக்கலை. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, சமூகம் மாறி வந்துருச்சு 100 வருஷத்தில். எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் சிஸ்டம் இருந்துச்சு. இலக்கியவாதிகள்கிட்ட இருந்து தான் எனக்கு துரதிருஷ்டவசமாக கடும் வசை. அதுக்குள்ளேயே சேர்த்துக்கல. அது அப்போ அதை எப்படி எதிர்கொண்டோம் சார்? கஷ்டமாக இருந்துச்சா? நான் கவலையே படல. ஏன்னா நான் உலக இலக்கியத்தை படிச்சிருக்கேன், தில்லாக தான் இருப்பேன். நான் இன்னும் அதிகமாக என்ன சொல்கிறது, இன்னும் தீவிரமாக செயல்படுவேன். 0 டிகிரி இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு, அதை விட இன்னும் எக்ஸ்பிளிசிட்டாக இருந்துச்சு. அதை போட்டு திட்டு வந்திருக்குமே, மரணாட்டி அடித்தாங்க, மரணாட்டி. அப்பவும் என்ன ஒருத்தர் காப்பாற்றினார், இந்திரா பாத்சாரதி. இது எல்லாம் சமஸ்கிருதத்தில் ஜுகும்சரசம்னு சொல்லுவாங்க. அசிங்கம், அருவருப்பு, அது ஒரு ரசம், அது ஒரு ரசா, ஜுகும்ச ரசம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கட்டுரை எழுதினார். நமக்கு சினிமா டைரக்டர்ஸ் அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. பார்த்திபன் எல்லாம் வந்து அது ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்துருச்சு. இலக்கியவாதிகள் மட்டும் இது பண்ணிட்டான்.
இது தொடர்ந்துக்கிட்டே வந்துச்சுங்க. கடந்த ஒரு 10-15 வருஷமா தான் தவிர்க்க முடியாம தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கான். தன்னை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு உலக இலக்கியத்திலிருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்ப அவங்களுக்கு வந்து நமக்கு பிடிக்கலனாலும் இவன் எக்ஸிஸ்ட் ஆகட்டும் அப்படி மன்னிச்சு அப்படின்னு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து முதல்ல அது மூவர் அணியா இருந்துச்சு. மூவர் அணி இல்லை, மூணு என்ன சொல்றது, ட்ரினிட்டி மாதிரி இருந்துச்சு. ஆமா, ட்ரினிட்டி மகள்ல 3 முக்கியமான நபர்கள். இப்போது அது 2 முக்கியமான நபர்களா இருக்கு. ஜெயமோகனும் நானும். பேரும் சொல்லல, எல்லாருக்கும் தெரிஞ்சது. கண்டிப்பா சார். அவர் ஒரு துருவம், நான் ஒரு துருவம். அப்ப 3 துருவமா இருந்தப்ப யாரு? அது எஸ் ராமகிருஷ்ணன் இருந்தாரு. அப்ப உயிர்மையில 3 பேரும் தீவிரமா இயங்கிட்டு இருந்தோம். ஓகே சார். இப்ப இதற்கிடையில இந்த உலக பயணங்கள் எல்லாம் அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கோம். ஏன்னா எப்படி? ஏன் சார்? நான் ஆரம்பத்துல இருந்தே எனக்கு வந்து பயணம் தான் இலக்கியத்தை விட ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும். எனக்கு நான் ரொம்ப சின்ன வயசுலயே இப்னு பத்தூத்தாவை படிச்சிட்டேன். அவன் மொராக்கோலேருந்து கிளம்பி இந்தியாவிலேருந்து சைனா போயிட்டு ஒரு 30-35-40 வருஷம் கழித்து திரும்ப மொராக்கா போய் சேர்ந்துட்டான். வெறும் குதிரையிலையும் ஒட்டகத்துலையும் பயணம் பண்ணி, எதுவுமே கிடையாது. வழியில் திருட்டு பயம். கொச்சியில் வந்து அவன் இந்த துக்ளக் தான் சைனா எம்பரரை பார்க்கறதுக்கு ஒரு 30 யானையில் பரிசு பொருட்கள் எல்லாம் கப்பலில் இருக்குது. இவன் கீழே வந்து கொச்சியில் ப்ரே பண்ணிகிட்டு இருக்காரு வெள்ளிக்கிழமை. இவர் ரொம்ப மதத்தில் ரொம்ப விசுவாசி. ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது புயல் வந்து சுனாமியா புயலான்னு தெரில, 3 கப்பலும் போயிடுச்சு, அழிச்சிருச்சு. அப்போ இவர் நல்ல ப்ரேயரால் காப்பாற்றப்பட்டார். இங்கே வந்து கரையில் ப்ரே பண்ணிட்டு இருந்ததுனால இல்லைன்னா அவரும் போயிருப்பார். அப்போ பிச்சைக்காரன் ஆகிறாரு கொச்சியில். அப்புறம் எப்படியோ சைனா போய் இப்படிலாம் அவரோட லைஃப் வந்து. அப்போ அது மாதிரியான ஒரு பயணம் புத்தகத்தின் மூலமாக நம்ம எவ்வளோ படிக்கிறோம். நான் வந்து ஐ எம் அ ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர். நான் வந்து தமிழில் சிந்திச்சு தமிழ்லேயே எழுதினாலுமே இது உருவாகிறது வந்து அவ்வளோ ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சர் படிச்சது. அதில் வந்து நம்ம ஆண்டாளை சேர்த்துக்கலாம், இன்னும் சங்க இலக்கியத்தை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலந்த கலவை தான். ஆனால் மார்க்கிஸ் தி சாதுன்னு ஒரு ஆள் இல்லைன்னா நான் இப்படி எழுத முடியாது. இந்த தைரியம் வராது முதல்ல. ஏன்னா மார்க்கிஸ் சாது எழுதும்போது 200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதும்போது அவரை நெப்போலியன் வந்து ஒரு 20 வருஷம் ஜெயிலில் போட்டான். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. மார்க்கினா பிரபுன்னு அர்த்தம். அவர் எழுதுனதுக்கு அவர் வந்து செயல்பட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் எழுதுவார். ஒரு பொண்ணை நிறுத்தி வச்சு சாட்டையால் அடிப்பார், அதை எழுதுவார். அப்போ அது வெளியில் இப்போ தெரிஞ்சிடும். அதுக்கெல்லாம் அப்போ மரண தண்டனை தான். ஆனால் மார்க்கிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. அதனால் நெப்போலியன் என்ன சொல்லுவாருன்னா, டேய் நீ ஏன் ஜெயிலே இருக்க, ஏன் இப்படி எழுதுகிற, ஏன் இப்படி பண்ணுற, வெளியில் ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னா அவர் கேட்க மாட்டார். மறுபடியும் ஒரு கிரைம் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவார். உள்ளே போய் எழுதுவார். எழுதுறதுக்காகவே ஒரு கிரைம் பண்ணுறாரு அப்படி தான் வச்சுக்கலாம். அதை எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணுறாரு. ஏன்னா அவர் வந்து இது அந்த ஹியூமன் கண்டிஷன், மனுஷ மனம் எப்படிலாம் இருக்குது, அதனால தான் அவர் பேர் SADE சாத். அதுலேருந்து தான் சேடிஸ்ட்னு வருது. இன்னைக்கு எல்லாருமே ஒரு சேடிஸ்டாக தானே இருக்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பூனைக்கு சாப்பாடு கொடுத்தா லாயர் நோட்டீஸ் அனுப்புகிறாரு பக்கத்து வீட்டுக்காரர். அப்புறம் இன்னொருத்தர் வந்து கர்ப்பிணி பூனையை காலால் அடித்து உதச்சி, இது எல்லாமே சேடிசம் தானே. இது நிறைய பேர் வந்து எத்தனையோ பெண்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, தன்னோட பார்ட்னர் வந்து சீரட்டால் சுடுறான் அப்படின்னு, அதில் அவனுக்கு ப்ளஷர் கிடைக்குது. இதெல்லாம் சேடிசம். இதை தான் மார்க்கிஸ் தி சாது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எழுதினார். எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னா நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. இவரே அதை பண்ணி, இவரே எக்ஸ்ப்ளோர் பண்ணி, இவரே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உள்ளே உட்கார்றாரு 20 வருஷம். தலானியாக புக்கு இருக்குது. இவர் உள்ளே எழுதுறதுக்கும் தடை. அப்படியும் அந்த டாய்லெட் பேப்பரை வச்சு எழுதுறாரு. எழுதுனதும் இவரை வந்து வெளியில் வந்ததும் இவங்க வீட்டில் இவர் ஒய்ஃபு அம்மா எல்லாரும் சேர்ந்து அத்தனையும் எரிச்சிட்டாங்க. 2 லாரி. ஆனால் கொஞ்சம் மிச்சம் இருந்திருக்கு. எங்கேயோ கடத்திடுவார், ஸ்வீடனுக்கு கடத்திடுவார்.
அதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய இவ்வளோ இருக்கும். ஒரு 15 நாவல் தேரும். அந்த மார்க்கெட் சாதி இல்லைன்னா நான் இல்லை 200 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால தான் நான் சொல்கிறேன் ஐ எம் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர்னு. அப்போ அதை படிச்சுட்டு வர்றேன். முக்கியமாக சாதுக்கு பிறகு ஜான் ஜெனேயை படித்தேன். ஜான் ஜெனே வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டோட குழந்தை. அந்த ப்ராஸ்டியூட்டுக்கு யார் இவனோட அப்பன்னே தெரியாது. அவள் என்ன பண்ணிட்டா, பிறந்த குழந்தைய தொட்டிலில் போட்டு அவள் வந்து போயிட்டான். அவளால் அவளுக்கு ஜீவனத்துக்கே அவள் வந்து தன்னோட சதையை விற்கிறா. அவள் இப்போ பிள்ளைய நம்ம எப்படி இது பண்ண முடியும்? அவள் போயிட்டான். அதனால் அம்மா யாருன்னு தெரியாது. இந்த பிள்ளைய அந்த பொண்ணோட அப்பா வந்து தூக்கிட்டு போய் வளர்க்குறான். தாத்தா வளர்க்குறான். அங்கே வளர்க்கும்போது ஒரு ஒரு 12-13 வயசில் நிறைய பிரச்சனைகள் பண்ணி இவரை கொண்டு போய் ரிஃபர்மேட்டிவ் ஸ்கூலில் சேர்த்துறாங்க. ரிஃபர்மேட்டிவ் ஸ்கூலில் அங்கே இவர் படிக்கிறார். படிச்சுட்டு 20 வயசில் வந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. பிச்சைக்காரர்களோட பிச்சை. திருட்டும் உண்டு. பெட்டி திருட்டு, அதாவது அவனோட தொப்பியாவது எடுத்து வித்துடுறது, பர்ஸ் எடுத்துடுறது, இப்படி சின்ன சின்ன திருட்டு மட்டும் இல்லாமல் அவர் ஹோமோசெக்சுவல். ஸோ இதுக்காக ஒருத்தர் அவனை வந்து ஜான் ஜெனே 20 வயசில் ஜெயிலில் தூக்கி போடுறான். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணையில் பாக்கெட்லாம் தடவுவாங்கள்ல, என்ன இருக்குது என்ன ஏதுன்னு, அதில் வேசலின் டப்பா இருந்திருக்கு, டியூப். அதை வச்சுக்கிட்டு இவரை, இது நடந்தது 1930, 1910 பிறக்கிறாரு, 20 வயசு. 30 இன்னைக்கே ஹோமோசெக்சுவாலிட்டி பற்றி எப்படி இருக்கு. இப்போ என் பையன் வந்து நான் ஒரு கேயப்பா, நான் வந்து கந்தசாமிங்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, நான் என்னை பொறுத்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன. ஆனால் என் ஒய்ஃபோ உறவினரோ சமூகமோ அதை எப்படி பார்க்கும் இல்லையா? இன்னைக்கே அப்படி இருந்ததுன்னா 1930 எப்படி இவர் வேசலின் வச்சுருக்காருன்னதும் ஒவ்வொரு போலீஸாக வந்து கிண்டல் பண்ணுறானா. இதை நான் விரித்து சொல்கிறதுக்கு இல்லை, வேசலின் எதுக்கு வச்சுருந்தாருன்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ அந்த இடத்துலேருந்து வர்றேன் நான் படிச்சுட்டு. இதை அவர் வந்து தன்னோட தீவ்ஸ் ஜேர்னல்ங்கிற திருடனின் நாட்குறிப்புகள் அப்படிங்கிற நாவலில் எழுதுறாரு. இந்த சம்பவத்தை எழுதுறாரு. ஸோ அங்கேருந்து வர்ற ஆளுனா. ஸோ பயணம்னா ஃபஸ்ட்டு பயணத்துக்கு நீங்கள் கேட்டீங்க, நான் வேற எங்கெங்கேயோ போயிட்டுருக்கேன் பயணம். ஸோ இந்த நம்ம மொராக்கோ ஆள் இருக்காரு, அவர் இப்படிலாம் பயணம் பண்ணியிருக்காரு. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஏன் இந்த ஜெனையெல்லாம் சொன்னேன்னா, இவ்வளவு லிட்ரேச்சர், ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சர் நம்ம படிக்கிறோம். 2000 ஃப்ரான்ஸ் போகிறேன். நான் வந்து இந்த ரூம் பூரா உள்ள இவ்வளோ பெரிய புக்ஸு, ஃப்ரெஞ்ச் புக்ஸை நான் படிக்காத ஃப்ரெஞ்ச் ஆத்தர் இனிமேல் தான் பிறக்கணும், அந்த அளவுக்கு படிச்சிட்டேன். அப்படி படிச்சுட்டு நான் 2000 ஃப்ரான்ஸ் போகிறேன். ஒரு கலாச்சார ஷாக் வந்துச்சு பாருங்க எனக்கு. மிரண்டு போயிட்டேன். அப்போ தான் எவ்வளவு புக்கு படித்தாலும், எவ்வளவு வேசலின் டியூபை பற்றி படித்தாலும், நேரில் பார்க்கறது இருக்குது பாருங்க பயணம். என்னென்னா 2-3 சம்பவம், 2 சம்பவம் தான் அப்படியே மிரண்டுட்டேன். அது எத்தனையோ புக்கில் படிச்சிருக்கேன். அதை கண்கொண்டு பார்க்கும்போது தான் நானும் ஃப்ரெண்டும் நடந்து போயிட்டுருக்கோம். நடு ரோட்டில் 2 பேர் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஃப்ரெஞ்ச் கிஸ்ஸுமாங்கல்ல, பாரிஸ் நகரத்தில் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெஞ்ச் கிஸ் பற்றி கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் நடு ரோட்டில் அதை என்னால் இவ்வளோ, நான் ஒரு ஃப்ரெஞ்சுக்காரனாகவே, ஃப்ரெஞ்சு தெரியாத ஃப்ரெஞ்சுக்காரனாகவே இருந்தாலும் எனக்கு தெரியாத ஃப்ரெஞ்சு ரைட்டரே இல்லை. ஏன்னா எல்லா ஃப்ரெஞ்சு ரைட்டரும் ஃப்ரெஞ்சுக்காரன்லாம் மிரள்வானா பேர் சொல்கிற பேரெல்லாம் பற்றி. அதை படிச்சுட்டு வேற நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். எல்லாருக்கும் ஜான் ஜெனேயை தான் தெரியும். நான் ஜான் ஜெனே காலத்தில் வாழ்ந்த இன்னொரு ரைட்டரை சொல்லுவேன். ஜர்னி டு த எண்ட் ஆஃப் த நைட் அப்படிங்கிற ஒரு நாவல், அவன் எழுதின நாவல். அவன் வந்து ஜான் ஜெனேயோட கான்டெம்பரரி. அவன் பேரெல்லாம் சொல்லி லெக்சர் கொடுப்பேன். ஸோ இப்படி பிரெஞ்சுக்காரங்களே மிரள வச்சு. ஆனால் பார்த்தா நான் மிரண்டேன். முத்தம் கொடுத்தது மட்டும் இல்லை, நாங்கள் 2 பேரும் போய், என் நண்பன் வந்து ஸ்மோக்கர், அதனால் சிகரெட்டு வந்து எங்கெல்லாம் எல்லா கடையிலையும் கிடைக்காது. ரொம்ப தூரம் போயிட்டு வாங்கிட்டு வர்றோங்க. 1/2 மணி நேரம் இருக்கும்.
நின்ன இடத்துல நின்று அண்ணமும் அப்பவும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், டேய் இது என்ன சிலையாடா? டேய் இன்னும் எல்லாம் இது 1 மணி நேரம் பண்ணுவாங்க அப்படிங்கிறா. அந்த மாதிரி பஸ்ஸில் போயிட்டு இருப்போம், கூட்டமான பஸ்ஸாக இருக்கும். இச்சு 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 இச்சுன்னு கேட்கும். பார்த்தா 2 பேர் வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாமே வந்து அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தேன். இது வந்து இறங்குன அன்னைக்கே பார்த்துட்டேன். மொன்பர்னாஸ்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. பாரிஸ் போனால் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அது. யூரோப்லேயே ரொம்ப பெருசு. ஏர்போர்ட்லேருந்து இறங்கி பைய தூக்கிட்டு மொன்பர்னாஸ் ஸ்டேஷனில் போய் தான் நண்பனோட வீட்டுக்கு ட்ரெயின் பிடிக்கணும். அது அண்டர் கிரவுண்டில் இருக்குது. இப்போ தான் நம்ம ஊரில் மெட்ரோ போடுறாங்க. அங்கே வந்து 1900லேயே போட்டாங்க. நான் போனது 2000, 100 வருஷம் ஆயிருக்கு. 5வது அடுக்கு கீழே. அப்போ போயிட்டுருக்கோம். ஒரு பொண்ணு ஒரு 20 வயசு இருக்கும், ஜீன்ஸை கழட்டிட்டு அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து யூரின் போயிட்டுருக்கான். எல்லாரும் அந்த யூரினை தாண்டி தாண்டி போகிறாங்க. பெரும் கூட்டமான நேரம் அது, பிஸி அவர். நான் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா சென்ட்ரல் ஸ்டேஷனில் இந்தியா வெடிச்சிருண்டா, கொலை பண்ணிடுவாங்க. எப்படா தாண்டி தாண்டி போயிட்டு இருக்காங்க, அது பிஸி ஹவரில் அப்படின்னு சொல்கிறேன். அவன் சொல்கிறான், இவங்களுக்கு அடைச்சிருக்கு, இது இங்கெல்லாம் வந்து இது கிடையாது, டாய்லெட்லாம் இருக்காது ரயில்வே ஸ்டேஷனில். இவங்க 5 மாடி வந்து ஏறி போகணும், படி ஏறி லிஃப்ட்லாம் கிடையாது, இதில் எஸ்கலேட்டரில் போகணும். அதுக்கே 10 நிமிஷம் ஆகிடும். வெளியில் போகணும். வெளியில் போயும் அவங்க வந்து டாய்லெட்டை தேடி தான் போகணும். அப்படியே டாய்லெட் கிடைச்சாலும் அவங்க கையில் 2 ஃப்ராங்க் வேணும். அந்த காயினை அது உள்ளே போட்டால் தான் நீ உள்ளே போக முடியும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இங்கே அவங்க போயிட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் 5 நிமிஷத்தில் துப்புரவு பணியாளர்கள் வந்து அது தண்ணி ஊற்றி இது பண்ணி நார்மல் ஆகிடும். அவ்வளோ ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சொன்னேன், ஐ வாண்ட் டு கிஸ் திஸ் யூரின்டா. இதாண்டா ஃப்ரீடத்தோட சிம்பல், இது சுதந்திரத்தோட சிம்பல்டா இதுன்னு. எவ்வளவு கூலா தாண்டி போறாங்க. அது ஒரு பொண்ணு, 20 வயசு பொண்ணு, 90 வயசு கிழவி கூட இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு வந்து புக்கு படிச்சு கிடைக்காது. இது வந்து டிராவல்ல தான் கிடைக்கும். அசிங்கம் பப்ளிக் நியூசன்ஸ் தானே சொல்லுவாங்க. அப்படிலாம் உண்மை கிடையாது. அதான் உடனே வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து உடனடியாக கிளீன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை வச்சு ஆயிருது இல்லை, அதுக்கு தானே வேலையை பார்க்குறாங்க. நார்மலாக க்ளீன் பண்ணலாம் சார், இதெல்லாம் இப்போ எல்லாருமே பண்ணாங்க. ஆனால் அங்கே வந்து இந்த சிகரெட்டை பிடிச்சி பட்ஸை போடுறது, அதாவது ஃப்ரான்ஸ் பூராவுமே, ஜெர்மனி பூராவுமே, மேற்கு ஐரோப்பிய நாடுகள் பூராவுமே கீழே வந்து ஒரு குப்பையை கூட பார்க்க முடியாது. ஒரே ஒரு குப்பையை கூட பார்க்க முடியாது. நான் வந்து ரொம்ப அதீத குளிராக இருந்ததுனால ஒரு நாள் நைட்டு 12 மணி இருக்கும், கொஞ்சம் பியர்லாம் சாப்பிட்ருந்தேன். அதனால் கொஞ்சம் இன்ஹிபிஷன் போயிடும்ல. அப்போ என்னம்னா, இவன் பிடிச்சிக்கிட்டே இருந்தானா, ஒரு சிகரெட்டை வாங்கி பற்ற வச்சேன். பற்ற வச்சுட்டு ரொம்ப நாத்தமாக இருந்துச்சு. நான் அப்படியே போட்டுட்டேன், கீழே போட்டு பண்ணேன். அப்போ ஒரு 70 வயசு மூதாட்டி வந்து அதை எடுத்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அதை வந்து ஒரு பேப்பரில் மடித்து எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க ட்ரெயினில். ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னு இப்போ தம்பியை கேட்டேன். ஏன்டா என்கிட்ட அவங்க நான் தானடா மன்னிப்பு கேட்கணும், ஏன் அவன் மன்னிப்பு? இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெளியூருக்காரரு, உங்களுக்கு தெரியாது, இங்கே அப்படி இல்லை, அதனால் நான் எடுக்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னு சொல்கிறாங்க. 2 வார்த்தையில் எக்ஸ்க்ளூசிவா. அந்த 2 வார்த்தையில் இவ்வளோ அர்த்தம் இருக்குங்க. அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுலேருந்து நான் வந்து இங்கே வந்தால் கூட நான் ஒரு பஸ் டிக்கெட்டோ அதுவோ ஒரு சாக்லேட் சாப்பிட்டு அந்த இதுவோ கீழே போடுறதே இல்லை. ஸோ அவ்வளோ சுத்தபத்தமாக இருப்பாங்க. அவ்வளவுதான். ஆனால் ஒரு பொது கழிப்பிடம் இல்லாமல் பிளாட்ஃபார்மில் அது வந்து நீங்கள் இதை அசுத்தம் பண்ணுறாங்கன்னு பார்க்கக்கூடாது. இதை இந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்குன்னு பார்க்கணும். ஃப்ரீடம் இருக்குது, கேஷுவலாக இருக்குது. ஒரு பொது கழிப்பிடம் கட்டிட்டாங்கன்னா இன்னும் சேஃபாக இருக்கும், ஹைஜீனாக இருக்கும். அங்கே வந்து அது ஜெர்மனிலையும் அப்படி தான். அவங்களுக்கு வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு வந்து ஒரு தடவை தான் வரும் போல இருக்கு. என்னன்னு தெரியல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்போவுமே பாக்கெட்டில் வந்து கலகலன்னு குலுங்கிக்கிட்டே இருக்கும். இதுக்காக தான் 2 ஃப்ராங்க் காயின்ஸ் போடணுன்ட்டு. குளிர் நேரம் வேற, குளிர் காலம் நான் போனது.
ஸோ ஃப்ரான்ஸ் எத்தனை நாள் இருந்தோம் சார்? எங்கே நம்ம அங்கே இருந்தது வந்து ஒரு 3 மாதம் இருந்தேன். அப்புறம் 3 மாதங்கிறது ரொம்ப பெரிய காலம். கார் பஸ்ஸில் போகிறது, கார்லேயே போனது, பஸ்ஸில் போகிறது, ட்ரெயினில் போகிறது, அப்படி தான். ஃப்ரான்ஸ் கிராமங்களை எல்லாம் கிராமமாக பார்த்தேன். அதெல்லாம் எப்படி சார் இருந்துச்சு? அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று கண்டுபிடிச்சேன். இதுவும் புத்தகம் படித்தா கிடைக்காது. இந்தியா மாதிரியான ஆசிய நாடுகளுக்கும், ஆசிய நாடுன்னு சொல்லக்கூடாது, இந்தியாவுக்கும், ஏன்னா நான் மற்ற ஆசிய நாடுகள்ல எல்லாம் பிரான்ஸ் மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம், இங்கே சென்னை சிட்டிலேயோ அல்லது பாம்பே சிட்டியில், டெல்லியில், பெங்களூரில் கிடைக்கிற எந்த வசதியுமே ஒரு கிராமத்தில் கிடைக்காது. அங்கே கஃபே இருக்காது. நம்ம படிக்கிற பையனோ பொண்ணோ படிக்கிற ஸ்கூல் இருக்குல்ல, அந்த தரம் அது அங்கே இருக்காது. அங்கே உள்ளவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கே இருக்கிற எதுவுமே அங்கே இருக்காது. அதனால தான் நகரத்தை நோக்கி வர்றான். அங்கே எப்படின்னா நகரத்துலேருந்து கிராமத்தை நோக்கி போகிறான். ஆமாம், ஏன்னா கிராமத்தில் வீட்டு வாடகை கம்மி, இங்கே இருக்கிற அவ்வளோ வசதியும் அங்கே இருக்குது. இங்கே மால் இருந்தால் அங்கே குட்டி மால் இருக்கும். இங்கே எத்தனை மாலில் எவ்வளோ இருக்கோ அவ்வளவும் அங்கே இருக்கும். அப்படி வந்து ஸ்கூல், நல்ல ஸ்கூலில் படிக்கிறான்னா அந்த நல்ல ஸ்கூல் அங்கே இருக்கும். ஏன்னா அங்கே ஸ்கூல் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டால் தான் நடத்தப்படுது. அதுலேயும் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன், அதுவும் புத்தகத்தில் படிக்காது. வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது சிரிச்சுக்கிட்டு ஓடுதுங்க எல்லாம் பசங்களாம், ஓன்னு ஓடுதுங்க வேன் வந்தா. அங்கேருந்து வரும்போது சோகமாக ஆகுது, வீட்டுக்கு போகணுமே. அப்போ ஸ்கூல் வந்து அவ்வளவு பிளே கிரவுண்டு மாதிரி இருக்கு, அவ்வளவு ஆர்ப்பாட்டமாக போகுதுங்க. அப்படி கிராமத்தில் வந்து எல்லா வசதியும் இருக்குது, சிட்டியில் இருக்கிற அவ்வளவுமே கிராமத்தில் இருக்குது. இது வந்து இந்த நாடுகளில், நம்ம நாட்டில் கிடையாது. ஸோ அதில் அங்கே வந்து நான் இதே மாதிரியான ரோடுகள் எல்லாமே மினியேச்சர் சைஸில் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். ஸ்கூல்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் தான் நடத்துது. கவர்மெண்ட் தான். ஸோ எல்லாம் தரமான, எல்லாம் தரமாக பக்காவா. ஏன்னா அந்த என்னோட ஃப்ரெண்டோட பையன் பொண்ணு வந்து வீட்டில் இல்லை, எங்கே போயிருக்கான்னா ஸ்பெயின் போயிருக்கா. +2 படிக்கிற பொண்ணு ஸ்பெயின் போயிருக்கான்னாரு. ஏன் போயிருக்கா அப்படின்னா அங்கே ஸ்பானிஷ் வந்து ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஸ்பெயினில் இருக்கிற ஒரு பொண்ணோ குழந்தையோ பையனோ இவங்க வீட்டுக்கு வந்துடுவான், இவங்க வந்து அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. எது? ஸ்பானிஷ் கற்றுக்கிறதுக்கு. ஸ்கூலில் கற்றுக் கொடுப்பாங்க, அதை பேசி பழகணும்ல. ஸ்பெயினுக்கு போ, இது கவர்மெண்ட் ஸ்கூலில். அந்த அளவுக்கு இருக்குது. இன்னொன்று, அங்கே உள்ள ஒரு தரமான வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நானும் இளங்கவன்னு ஒரு ஃப்ரெண்டும், இது 2006 நடக்குது. ஏன்னா திரும்பவும் 2006 நான் போகிறேன். தூலூஸ்னு ஒரு சின்ன ஊர் தான், கடலூர் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம போயஸ் கார்டன் எப்படி இருக்கோ அப்படி தான் கடலூர். அந்த தூலூஸ் நகரம் இருக்குது பாருங்க, பாரிஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன பாரிஸ், அதே மாதிரி ரோடு, அதே மாதிரி இது. இப்போ நாயை வாக்கிங் அழைச்சிட்டு போவாங்க, நம்மளும் அழைச்சிட்டு போகிறோம். என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இந்த பப்ளிக் பிளேஸில் யூரின் போகணும்னு சொன்னீங்கல்ல, நாய் வந்து அந்த ரெண்டுக்கு போகும்போது கையில் பேப்பரு துணி எல்லாம் வச்சுருப்பாங்க, அதை எடுத்து ஒரு பையில் போட்டுருவோம். அப்படிதான், அப்படியே விட்டுலாம் போயிட மாட்டாங்க. ஆனால் போட் கிளப் போய் பாருங்கள், படித்தவன் தானே, மேட்டுக்குடி தானே, அங்கே திருமணம்ன இடமெல்லாம் போர்டு இங்கிலீஷில் போட்டிருக்கும். உங்கள் நாய் ரெண்டுக்கு போயிடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் துப்புரவு செஞ்சுட்டு போங்க, நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு ஒவ்வொரு. அப்போ என்ன அர்த்தம்? எவனும் செய்கிறது இல்லைன்னு அர்த்தம். போட் கிளப்லேயே அப்படி தாங்க இருக்குது. மல்டி மில்லியனர் பில்லியனர் வாழற இடம் அது, அவனுக்கே புத்தி இல்லை, போர்டு போட்டு சொல்ல வேண்டியிருக்கு. அது ஒரு போர்டு இல்லை, திரும்ப இடமெல்லாம் இந்த போர்டு தான். அப்போ அங்கே பார்த்தா அந்த தூலூஸ் நகரத்தில் நானும் இளங்கவனும் அவர் பொண்ணும், அந்த பொண்ணுக்கு 10 வயசு இருக்கும், போயிட்டுருக்கோம். நல்ல மொத்தமாக ஒரு பர்ஸு கீழே கிடக்கு. அந்த பொண்ணு எடுத்துட்டு அதில் பார்க்குறோம், ஒரு அட்ரஸ் இருக்குது, அங்கே போய் பார்க்குறோம், பூட்டியிருக்கு. திரும்பி வந்து அந்த பேங்க்குக்கு போகிறோம். அங்கே பேங்க்கு போனால் ஒரு ஓல்ட் லேடி இப்போ பர்ஸு தொலைச்சிட்டாங்க, இப்போ தான் பணம் எடுத்தாங்க, அவங்க வந்து வருவாங்க, இருங்க வெயிட் பண்ண. அந்த ஓல்ட் லேடி வந்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வீட்டு சாவிலாம் அதில் தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுலேருந்து ஒரு 100 ஃப்ராங்க் எடுத்து அந்த குழந்தைகிட்ட
தமிழ் குழந்தை, இது இலங்கை பெண். கொடுக்குறேன். அப்போ அங்கேயே பிறந்து வளர்ந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். வந்ததும் நோ அப்படின்னு சொல்லிட்டான். குழந்தை வந்து நோ சொல்லிட்டான். அந்த அம்மா போயிட்டாங்க. நாங்கள் 3 பேர் திரும்பி வரும்போது இந்த பொண்ணு கேட்ட கேள்வியில் தான் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் இருக்குது. இந்தியா கற்றுக்க வேண்டிய இடம். அவள் என்ன தெரியுமா கேட்டா, பணம் அந்த அம்மாவோடது, நம்ம எடுத்து கொடுக்குறோம், அதுக்கு ஏன் அவங்க வந்து 100 ஃப்ராங்க் கொடுத்தாங்க? அவளுக்கு புரியவே இல்லை. அந்த மாதிரி ஒரு யூத்தை வந்து அவன் வளர்க்குறான். நம்மகிட்ட எப்படி இருக்கு, உங்க காசு அவங்களுக்கே எடுத்து கொடுக்கறதுக்கு நமக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும், நமக்கு எதுக்கு மெர்சி சொல்றாங்க, நன்றி சொல்றாங்க. நான் பார்த்தேன் யூடியூப்ல 4வது மாடியிலேருந்து நாயை வந்து கீழே போடுறான். அதை யூடியூப் எடுத்து வீடியோ எடுத்து போடுறான். அவனை கைது பண்ணிட்டு போனதும் அவங்க அம்மா அப்பா போய் பெயில் எடுத்துட்டு வந்துடுறாங்க. நானும் அந்த டிசோன் பண்ணுவேன். என் பையனாக இருந்தால் எப்படியாவது போடா, தெருவில் நின்று எங்கேயாவது பிச்சை எடுன்னு சொல்லி டிசோன் பண்ணிடுவேன். முதல்ல அப்படி வளர்க்கவே மாட்டேன். அப்படி இருக்கு நம்ம நாட்டில் வந்து ஒரு ஒரு அன்பு, ஒரு இரக்கம், ஒரு ஈகை, அடுத்த மனுஷன மேலே ஒரு கரிசனை. எவனுக்கு ஒரு 20 வயசு பையனுக்கு அப்படி இருக்கான்னு சொல்லுங்க. எவனா ஒரு ஆளை காமிங்க. ஒரு அன்பு, ஈரம், நெஞ்சில் ஈரம். ஒரு 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 இந்த மிருகங்களை பார்த்தோ, சக மனுஷனை பார்த்தோ முன்னாடி இருந்தது. முன்னாடி கொள்கைன்னு ஒன்று இருந்துச்சு. திராவிட கொள்கையோ, கடவுள் மறுப்பு கொள்கையோ, ஏதோ ஒரு கொள்கை. இப்போ கொள்கைன்னா என்னன்னு கேட்குறான், பணம் சம்பாதிக்க தான் கொள்கைங்கிறான். இன்னைக்கு பணம் சம்பாதிக்கணும். சரி, சந்தோஷமா இருக்கியாடானா அதுவும் இல்லை. 35 வயசுல சைக்கியாட்ரிஸ்ட் தேடி ஓடிட்டு இருக்கான். நான் இப்போ பேசலாம் ஏதோ பழமைவாதி மாதிரி இருக்கும், நடக்கிறது அதுதான். இப்போ தெருவில் ஒவ்வொரு தெருவுலையும் 4 மெடிக்கல் ஷாப் இருக்கு. இன்னும் 10 வருஷத்துல 4 சைக்கியாட்ரிஸ்ட் உட்காந்துருப்போம். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இன்றைய இளைஞர்கள் இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்கெல்லாம் இலக்கியமே படிக்கிறது இல்லை. நாங்கள் படித்தோம். நான் இலக்கியவாதி ஆனதுனால சொல்லலை. எங்கள் காலகட்டத்தில் இலக்கியம் படிக்காத ஆளே பார்க்க முடியாது. 100ல் ஒருத்தனோ 2 பேரோ தான் இருக்கும். இன்னைக்கு 1000ல் ஒருத்தன் தான் படிக்கிறான். வேற எல்லாருமே வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான். ஸோ இதனால தான் இந்த அனுபவம் சொன்னேன் இல்லையா, அதனால தான் டிராவல். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.